ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை இந்த மாதத்துக்கான அபிஜித் நட்சத்திரம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை இந்த 24 நிமிஷத்துல உங்க வீட்டோட நிலைவாசல வைத்தாலே போதும். கடன் தீர்ந்து பணம் கொட்டும், கோடீஸ்வர யோகம் தேடி வரும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ 4 பேருக்கு பயனுள்ள தகவலாக மாறும். இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது மொத்தம் 27 நட்சத்திரங்கள் தான். ஆனால் பல பேருக்கு தெரியாத, அதோட மகிமை புரியாத ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுதான் 28வது நட்சத்திரமாக வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தால என்ன மாற்றம் வந்துட போகுது, இது எல்லாமே வெறும் கட்டுக்கதை அப்படின்னு கூட நினைக்கலாம். உண்மையை சொல்ல போனா, தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது நிச்சயம் அது வீண் போகாது. அதுக்கான பலன் என்றைக்காவது ஒரு நாள் உங்களை தேடி வரும். அப்படி நம்ம முன்னோர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் நீடிக்கும். பொதுவாக ஒரு திதி நட்சத்திரத்துக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது குறைந்தது 24 மணி நேரங்கள் வரும். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான அந்த காலம் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே கிடைச்சிடுமா. இதை யாரும் தீய வழியில பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், இதோட மகிமை தெரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் கிருஷ்ண பரமாத்மா இதை மயில் இறகுல ஒளிச்சு வச்சு மாதத்துல ஒரு முறை மட்டும் தன்னோட பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்க வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் 24 நிமிடங்கள் பூலோகத்துக்கு அனுப்புறதா ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரத்தை எப்படி கணக்கு பண்றாங்கன்னா, ஜோதிட சாஸ்திரங்கள்ல வரக்கூடிய அந்த 27 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அந்த 27 நட்சத்திரங்கள்ல உத்திராடம் நட்சத்திரம் முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அதைத்தான் அபிஜித் நட்சத்திரமா கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உத்திராடம் நட்சத்திரம் முடியக்கூடிய அந்த கடைசி 12 நிமிடங்களும், திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் 12 நிமிடங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த 24 நிமிஷங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அபிஜித் நட்சத்திரம். வெறும் 24 நிமிடங்கள். இந்த மாதம் ஆகஸ்ட்ல நமக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அபிஜித் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, புதன்கிழமை அதிகாலை 12 மணி 16 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து அதிகாலை 12 மணி 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 24 நிமிடங்கள் வரும். இந்த அதிகாலை நேரத்தை போடும்போது இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. புதன்கிழமை அதிகாலை அப்படிங்கும்போது செவ்வாய் முடிந்து பிறக்கக்கூடிய புதன்கிழமை 12 மணியா, இல்லை புதன் முடிந்து வியாழக்கிழமை பிறக்குதே அப்பயான்னு கேட்டாங்க. புதன்கிழமை அதிகாலைனா செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் தூங்கும்போது நள்ளிரவு 12 மணிக்கு புதன்கிழமை பிறக்குது இல்லையா, அந்த நேரம் தான். புதன்கிழமை அதிகாலை 12:15 12:15 சொல்கிறத விட 12:16 இருந்து 12:40 வரைக்கும் இந்த 24 நிமிஷங்கள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குனீங்கன்னா என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்துடுவார். தீபம் ஏற்ற போறீங்கனாலும் சரி, இல்லை இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லா பொருட்களையுமே ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு இல்லை 12 மணிக்கு முன்னாடியே தயார் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக மணி 12 மணி 16 நிமிஷம் ஆறதுக்கு பிறகு நீங்கள் பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணி 12:40க்குள்ளே உங்கள் பரிகாரத்தை முடிச்சுக்கலாம். வீட்டில் கிருஷ்ணர் ஃபோட்டோ சிலை, குட்டி கிருஷ்ணராக இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் தாராளமாக அபிஜித் நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யலாம். அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை இந்த 24 நிமிஷங்கள் சொல்லியிருக்கோம்ல, 12 மணி 16 நிமிஷத்துல இருந்து 12 மணி 40 நிமிஷம் வரைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட நிலைவாசலை வைக்கணும். முதல் முக்கியமான பொருள் வந்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கு நிறைய ஆன்மீக பலன்கள் இருக்கு. முதல் முக்கியமான விஷயம் லட்சுமி கடாட்சம் தான். பச்சை கற்பூரத்தோட வாசனை செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. பீரோல வைக்கும்போது பணவரவு அதிகரிக்கும், வீண் விரயங்கள் குறையும். அடுத்ததா எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, வாஸ்து தோஷங்கள், தீய அதிர்வுகளை விரட்டி நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும். கோவில் பிரசாதம் தீர்த்தத்தில் குறிப்பாக பெருமாள் கோவில் தீர்த்தம், அப்புறம் லட்டு, இது மாதிரி நைவேத்தியங்களில் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. இது உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சியையும் ஒரு தெய்வீக அதிர்வையும் கொடுக்கும்.
முக்கியமா மன அமைதி, அப்புறம் கவனம். இதோட இயற்கையான நறுமணம் இருக்கு இல்லையா? இது மன அழுத்தத்த குறைத்து, தியானம் மற்றும் வழிபாட்டின் போது மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. இது பச்சை கற்பூரத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைகள். அடுத்ததா லவங்கப்பட்டை. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது சமையலுக்கு வாசனையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளா மட்டும் இல்லாம, செல்வ வளம் அப்புறம் பண ஈர்ப்பு. இது 2த்துக்குமே அற்புதமான ஒரு தாந்திரீக பொருள் இந்த லவங்கப்பட்டை தான். லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாம, பண விரயங்களை தடுக்கும். லவங்கப்பட்டைய தூளாக்கி சாம்பிராணியோட சேர்த்து வீடு முழுக்க தூபம் போடும்போது, வீட்ல ஏற்படக்கூடிய தீய சக்திகள், கண் திருஷ்டி, வாஸ்து தோஷங்கள் விலகும். தொழில்ல, வியாபாரத்துல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க வியாபார ஸ்தலங்கள்ல கல்லாப்பெட்டியில லவங்கப்பட்டைய கிராம்போட சேர்த்து வைக்கிறது மூலியமா, வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். லாபத்தை அதிகரிக்க முடியும். புதிய முயற்சிகள் செய்ய போறீங்க. அதுல வெற்றி கிடைக்கணும். காரிய தடைகள் நீங்கணும். இந்த மாரி விஷயங்களுக்கு லவங்கப்பட்டைய பயன்படுத்தும்போது, நிச்சயம் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது 2ம் தான் பச்சை கற்பூரத்தையும், லவங்கப்பட்டையும் பயன்படுத்துவதற்கான முக்கியமான அர்த்தம். இன்னொன்னு, இந்த பச்சை கற்பூரம் மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், கிருஷ்ண பரமாத்மா இவங்க எல்லாமே ஒரே வடிவம் தான். இவங்களுக்கு உகந்த இந்த அபிஜித் நட்சத்திர வேளையில பயன்படுத்தும்போது, லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். ஒரு சிறிய கிண்ணத்துல, இல்ல ஒரு அகல் விளக்குல முதல்ல பச்சை கற்பூரத்த அந்த அகல் விளக்கோட அடிப்பகுதியில வச்சுடுங்க. அதுக்கு மேல ஒரே ஒரு லவங்கப்பட்டை, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை வச்சுட்டு, முடிஞ்சா அதுக்கு பக்கத்துல ஏதாவது மலர்கள், பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை மலர்கள், இல்ல என்ன மலர் கிடைக்குதோ அத பக்கத்துல வச்சுட்டு, இது எல்லாத்தையும் தயார் செஞ்சு ரெடியா வச்சுடுங்க. சரியாக ஒரு 12 மணிக்கு தயார் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, 12 மணி 16 நிமிஷம் அந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிச்ச உடனேயே, இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில, கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி, அப்படி ஃபோட்டோ சிலை இல்லங்கிறவங்க ஒரு தீபம் ஏத்தி வைத்து, அந்த தீபத்த கிருஷ்ண பரமாத்மாவா பாவித்து, தீபத்துக்கு முன்னாடி இந்த பொருட்கள வச்சுட்டு, இத அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டோட நிலைவாசல்ல வச்சிரணும். 12:16க்கு வைக்கிறீங்கன்னா, 12:40 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலயும் இந்த பொருட்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா இருக்கலாம். அந்த 24 நிமிஷங்களாவது இருக்கணும். அது மட்டும் தான் கணக்கு. நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிலைவாசல்ல வச்சுட்டு தூங்க போயிடலாம். மறுநாள் வியாழக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு, அந்த 2 பொருட்களையும் ஒரு சிறிய பேப்பர்ல துணியில மடிச்சு மூட்டையா கட்டி, இத உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, இல்ல பூஜை அறை, தொழில் செய்யக்கூடிய இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தாந்திரீகம். இது பணப்பெருக்கத்தை உண்டு பண்ணும். வியாபார ரீதியாவும் சரி, தொழில் ரீதியாவும் சரி, முன்னேற்றமே இல்ல அப்படின்னா, அந்த முன்னேற்றத்தை இது ஏற்படுத்திக் கொடுக்கும். தடைகளை விலக்கும். தடைகள் நீங்கிட்டாலே நம்ம அடுத்தடுத்த படிக்கு முன்னேறி போயிரலாம். அற்புதமான ஒரு பரிகாரம். அபிஜித் நட்சத்திரம் 12 மணி 16 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து 12 மணி 40 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இரவு ஒரு 2 மணி நேரம் தூக்கத்த பார்க்காம, 10 மணிக்கு தூங்குறவங்க அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு 12:30, 1 மணிக்கு தூங்கிக்கலாம். மாதத்துல ஒரு சில மாதங்கள் மட்டும் தான் இது மாதிரி நள்ளிரவு அதிகாலை 2 மணி, 3 மணிக்கு வரும். ஒரு சில மாதங்கள்ல அதிர்ஷ்டவசமா காலை நேரத்திலயோ, இல்ல மாலை நேரத்திலயோ வழிபடுற மாரி வரும். ஆனா இந்த மாசம் நமக்கு நள்ளிரவுல வந்திருக்கு. அற்புதமான ஒரு மாதம். ஆவணி மாதத்துல வரக்கூடிய அற்புதமான அபிஜித் நட்சத்திரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.